இன்றைக்கும் ஒரு வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்க கேட்போம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். இந்த வசனத்தை நல்லா நீங்க ஆழமாய் நீங்க எடுத்து பாருங்க. கர்த்தருக்கு சித்தமானது எது கர்த்தருக்கு சித்தமானதோ அதை மட்டும்தான் கர்த்தர் உங்களுக்கு வாய்க்கை பண்ணுவார். நீங்க விரும்புகிற காரியத்தை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றி தந்தால் அதிலே பாடுகள் வரும், கஷ்டங்கள் வரும், வேதனை வரும், துக்கப்பட வேண்டியது வரும். ஆகவே கர்த்தருக்கு சித்தமானதை தான் ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார். அது அவருடைய கையினாலே வாய்க்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினாலே வாய்க்கும். கர்த்தருக்கு சித்தமில்லாதது அவருடைய கையினாலே வாய்க்காது. அவருக்கு சித்தமில்லாது பேயினால வாய்க்கும், பிசாசுனால வாய்க்கும். பிசாசு கொண்டு வருவான். உங்களை இயேசு நேசிக்கிறபடினாலே ஆண்டவருக்கு சித்தமானது எதுவோ அதை ஆண்டவர் உங்களுக்கு தந்து அவருடைய கையினாலே அதை வாய்க்கை பண்ணுவார். அல்லேலூயா. அவர் வாய்க்கை பண்ணினால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். அதிலே ஒரு மகிழ்ச்சி இருக்கும், அதிலே ஒரு சந்தோஷம் இருக்கும், அதிலே ஒரு நிம்மதி இருக்கும், அதில் ஒரு சமாதானம் இருக்கும். அவருடைய கையினாலே வாய்க்கை பண்ணுகிற எந்த காரியமாக இருந்தாலும் அதில் தான் மகிழ்ச்சி இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. நீங்க விரும்புகிறபடி, நான் விரும்புகிறபடி அது நிறைவேற்றப்பட்டால் அங்கே ஒரு துக்கம் உண்டு, அங்க ஒரு வேதனை வரும், அங்க ஒரு பாடுகள் வரும், அங்க கஷ்டம் வரும். ஆகவே நம்ம ஆண்டவர் விரும்புகிறது அவருடைய கையினாலே வாய்க்கப்பட விட்டு கொடுங்க. நிறைய பேர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. தனக்கு மனம் போல போயிருவாங்க, தன்னுடைய மனம் போல எல்லாவற்றையும் செஞ்சிருவாங்க. இது எனக்கு வேணும்னு அடம் பிடிப்பாங்க, இது எனக்கு கட்டாயம் கிடைக்கணும்னு திமிரா நிற்பாங்க. அப்படி நின்றாதுங்க. அதுல தோல்வி, ஏமாற்றம், கஷ்டம். அப்படி நின்றாதுங்க. தயவு செய்து ஆண்டவருடைய கரத்தில் விட்டுருங்க. ஆண்டவரே, இது உமக்கு சித்தமானால் இந்த காரியம் வாய்க்கட்டும், உனக்கு சித்தமானால் இந்த காரியத்தை நிறைவேற்றி தாரும். சில நேரங்களில் பிசாசு பளபளப்பான காரியங்களை கொண்டு வருவான், உங்க கண்ணுக்கு மிரட்டுற காரியங்களை கொண்டு வருவான். இது வெள்ளையா இருக்கிறத கொண்டு வருவான், அழகா இருக்கிறத கொண்டு வருவான், சாத்தான் கொண்டு வருவான். கொண்டு வந்த உடனே உங்களுக்குள்ளே ஒரு ஆசையை தூண்டுவான். நல்ல சாதாரணமான ஆசை இல்லை, பேர் ஆசையை தூண்டி விடுவான். பேர் ஆசையை தூண்டின உடனே ஏசப்பா எனக்கு எப்படியாவது இது கிடைக்கணும், எப்படியாவது இது கிடைக்கணும், எப்படியெങ്കിലും எனக்கு கிடைக்கணும். என்கிட்ட சில பேர் ஜெபம் பண்ண வேண்டிக் கொள்ளுவாங்க. எப்படி வேண்டிக் கொள்ளுவாங்க தெரியுமா? இது எப்படியாவது நடக்கணும். ஜெபம் பண்ணுங்க பிரதர், நீங்க எப்படியாவது நடக்கணும். நீங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க பிரதர், நல்லா நீங்க ஜெபம் பண்ணுங்க. இது எப்படியாவது நடக்கணும். இது எப்படிங்க நடக்கும்? சமீபத்தில் கூட நாளை சொல்லலை, எல்லாருக்கும் தெரிஞ்சதான். ஒருத்தங்க அவங்களுக்கு மகளுக்கு திருமணம் பார்க்குறாங்க. நல்லது. அவங்கள பையன் எப்படிப்பட்ட பையன் வேணும்? சமுதாயத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கிற ஒரு பையன் வேணும். யாரோ ஒருத்தங்க சொல்லி அவங்களுக்கு இப்போ லாஸ்ட் டைமில் தான் ஐபிஎஸ் ஆஃபீஸர், மாவட்டத்தினுடைய ஐபிஎஸ் ஆஃபீஸராக, அந்த போலீஸ் அதிகாரியாக அவனுக்கு வேலை கிடைச்சிது. இப்போ தான் ஒரு 6 மாதம் இருக்காது, ஒரு 4 மாதம் தான் இருக்கும். அவங்களுக்கு வேலை கிடைச்சி, வேலை கிடைச்ச உடனேயே இந்த குடும்பம் அவங்கள போய் சந்திச்சாங்க. அந்த குடும்பத்தார் சொல்றாங்க, எங்க பையனுக்கு நாங்க இப்ப கல்யாணம் எடுக்க மாட்டோம், பையனுக்கு 1 வருடம் ஆகும். 1 வருடம் ஆனாலும் பரவாயில்லை, என்கேஜ்மெண்ட்டை முடிச்சிருவோம், நீங்க எப்ப கல்யாணம் எடுக்கிறீங்களோ அப்ப எடுத்துடலாம், நிச்சயதார்த்தம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அவங்க வெயிட் பண்ணுங்க, அந்த டைம்ல பார்க்கலாம் அப்படின்னு அந்த பையனுக்கு வீட்டில் சொல்றாங்க. இப்ப பொண்ணுக்கு வீட்டில் என்ன ஜபத்துக்கு கூப்பிடுறாங்க, அவசர ஜபம், வந்துருங்க பிரதர். அது என்ன அவசர ஜபம் எனக்கு புரியல. நானும் ஏதோ பலவீனமோ பிரச்சனையோ நான் அவசர ஜபத்துக்கு போனா அந்த பையன் தான் எங்களுக்கு வேணும். ஏன் சிஸ்டர் அப்படி நீங்க கேட்குறீங்க, ஏன் பிரதர் கேட்குறீங்க? அவன் வரும் நாட்கள்ல, இனி வரக்கூடிய காலத்தில் வரக்கூடிய
இருக்கக்கூடிய நாட்களில் சின்ன வயசாக இருக்கிறபடினால ஒரு மாவட்ட கண்காணிப்பாளர் ஐபிஎஸ் ஆபீசராக அவன் வந்துடுவான். அடுத்தது டிஜிபியாக போயிடுவான், டிஎஸ்பியாக போயிடுவான், ஏடிஜிபியாக போயிடுவான். அப்படியெல்லாம் தம் மாநிலத்தினுடைய உயர்ந்த பதவி அறையிலும் போயிடுவான். அப்போ எங்களுக்கு நல்ல பேர் புகழாக இருக்கேன் இல்லை பிரதர், அதனால எனக்கு அந்த பையன் எங்களுக்கு வேணும். ஓ நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் நல்லவர். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஆண்டவருக்கு சித்தமா? அவருடைய கையினால வாய்க்கப்படும். நான் ஜெபம் பண்ணிட்டு வந்த ஆண்டவரே, இது உமக்கு சித்தமானால் இது நடக்கணும் ஆண்டவரே. இதான் ஜெபக்குறிப்பு அன்னைக்கு. உமக்கு சித்தமாயிருந்தால் இது நடக்கட்டும் ஆண்டவரே. அல்லாம இவங்க பிடிச்சு பறிச்சு எப்படி எங்களும் வேணாம் ஆண்டவரே, எப்படி எங்களும் வேணாம் ஆண்டவரே. எப்படி வேணேன்னா ஆண்டவர் விட்டுருவாரு. பிசாசு எப்படி எங்களும் கொண்டு வந்து ரெண்டையும் கட்டி விட்டுருவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிறகு அங்கே இருந்து என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. பார்க்குறேன் இல்லை, உயர்ந்த பதவிகளுக்குள்ள என்னெல்லாம் நடக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? ஆகையினால நம்ம அவருடைய கையினாலே நடக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவரும் அதைத்தான் விரும்புகிறார். என் பிள்ளை, என் மகன், அவனுக்கு என்ன தேவை, அவளுக்கு என்ன தேவை, தேவையான நேரத்தில் நான் கொடுத்துருவேன். அவன் எனக்கு கையத்தான் அவங்க எதிர்பார்க்கணும். அது என்னுடைய கையினாலே அது வாய்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி செபிக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய பிரியம். ஆகவே தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். உங்களுக்கு ஆண்டவருக்கு சித்தமாயிருந்தால் அவருடைய கையினாலே அது நிச்சயமாய் உங்களுக்கு வாய்க்கும். அப்போ அவருடைய கையினாலே வாய்க்க வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய சித்தத்தை செய்ய நம்ம ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நான் செய்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருக்கு நம்மளை குறித்து ஒரு சித்தம் உண்டு. உலகத்தில் நம்மளை மொண்டியா படைக்கல, குருடனா படைக்கல, ஊனப்பட்டவனா படைக்கல, சமுதாயத்தில் அந்தஸ்து இல்லாதவர்களா படைக்கல. ஆண்டவர் நமக்குள்ள படைச்சிருக்கிறது நல்ல அந்தஸ்துள்ளவர்களாய் படைத்திருக்கிறார். நல்ல திடகாத்திரமான சரீரத்தோடு படைத்திருக்கிறார். நல்ல எல்லா உறுப்புகளையும் நல்ல முறையில் தந்திருக்கிறார். ஆகவே தேவனுடைய சித்தம் செய்ய ஆண்டவரே, என்ன இன்னைக்கு இந்த இடத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உமக்காக நான் எதையாவது ஒன்றை இந்த பூமியில் நான் செய்யணும். அதுக்காக என்னை இந்த இடத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுக்கிறவர்களை ஆண்டவர் அவருடைய கையினாலே வாய்க்கும்படி கிருபை செய்வார். இப்போ அவருடைய கையினாலே நாம் வாய்க்க பண்ண வேண்டுமானால் தேவனுடைய கரத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்துருங்க. யோனா 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்தால், அவருடைய சித்தத்தை செய்வதற்காக ஒரு மனிதனை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவனோடு ஆண்டவர் பேசுகிறார். இப்போ உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இந்த தம்பி பிரின்ஸை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அவருடைய வேலைக்காக, அவருடைய தேவைக்காக, அவருடைய காரியத்துக்காக ஒவ்வொருத்தங்களையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஆண்டவர் அவனோடு ஆண்டவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? யோனா 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக நீ பிரசங்கம் பண்ணு. அந்த ஜனங்களுடைய அக்கிரகமம் என்னுடைய சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். ஏனென்றால் இந்த நினிவே பட்டண ஜனங்கள் விக்கிரகத்துக்கு தன்னையே ஒப்பு கொடுத்த ஜனங்க. அங்க பலி செலுத்துறாங்க, அங்க பாவம் நிறைந்து போய் இருக்கிறது. ஆண்டவருக்கு ஒரே பாரம். இந்த நினிவே பட்டணத்தில் இவ்வளவு பெரிய பாவம் இருந்தால் இந்த மக்கள் இயேசுனுடைய வருகைக்கு பிறகு நரகத்துக்கு போயிருவாங்களே, இந்த மக்கள் என்னோடு கூட பரலோகத்துக்கு வர வேண்டிய ஜனங்கள் அல்லவா? இந்த மக்களை, இந்த ஜனங்களை நான் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு படைத்து உருவாக்கி இவ்வளவு தூரம் அந்த மக்களை நான் வைத்திருக்கிறேன். இந்த மக்கள் சாத்தானுக்கு, பிசாசுக்கு அடிமைப்பட்டு பாவத்தில் கிடக்கிறார்களே என்கிற வேதனை, ஒரு பாரம் இயேசுவுக்கு உண்டாகி ஒரு மனிதனை வேகமாய் போய் சந்திக்கிறார். யோனா என்கிற அந்த மனிதன், அவனுடைய பெயர் யோனா. அவனுடைய பயோடேட்டாவை ஆண்டவர் சொல்லுகிறார். யோனாவை ஆண்டவர் சந்தித்தார். யோனாவே, இந்த நினிவே பட்டணத்தில் பாவம் இருக்கிறது, விக்கிரக ஆராதனை இருக்கிறது, விபச்சாரம், வேசித்தனத்தின் பாவம் இருக்கிறது. இந்த மக்களுக்காக என்னுடைய வார்த்தை நீ பிரசங்கம் பண்ணு. அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும், அந்த ஜனங்கள் மனம் திரும்பட்டும், நீ போ என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
இந்த வசனத்தையே நீங்க வாசித்து பாருங்களா. நீ போப்பா, அந்த மக்களுடைய பாவம் என் சமூகத்தில் வந்து நிற்குதப்பா, என் கண்ணுக்கு முன்ன வந்து நிற்குதப்பா. நீ போய் பிரசங்கம் பண்ண அந்த ஜனங்க ரட்சிக்கப்படுவாங்க. நீ போய் அந்த மக்களுக்கு இயேசுவை சொன்னா அந்த மக்கள் அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு சாவுக்கு பிறகு பரலோகத்துக்கு வருவாங்க. நீ போ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப இவனை பாருங்க, என்னை ஏன் ஆண்டவர் போக சொல்லுகிறார், வற்புறுத்துகிறார் தெரியுமா? எதுக்காக ஆண்டவர் அவனை போக சொல்லுகிறார்? ஏன் ஆண்டவர் இன்னைக்கு அனுப்புகிறார்? உங்களை ஏன் ஆண்டவர் போக சொல்லுகிறார்? ஏன் ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்க சொல்லுகிறார்? ஏன் ஆண்டவர் வந்து ஜெபிக்க சொல்லுகிறார்? ஏன் அந்த பகுதியில் போய் ஊழியத்தை செய்ய சொல்லுகிறார்? ஏன்? அதுதான் ஒரு பெரிய கேள்வி. ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார்? ஏனென்றால் யோனா 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது, இன்னும் இந்த பட்டணம் அழிவதற்கு 40 நாள் தான் இருக்கிறது. என் சகோதரனே, இந்த பட்டணம் அழிவதற்கு 40 நாள் தான் இருக்கிறது. என் சகோதரியே, இந்த பட்டணம் அழிவதற்கு 40 நாள் தான் இருக்கிறது. இந்த 40 நாட்களுக்குள்ளே இந்த மக்களுக்கு போய் இயேசுவை அறிவிக்க வேண்டும். இந்த மக்களுக்கு போய் இயேசுவின் நற்செய்தியை சொல்ல வேண்டும். இந்த ஜனங்களுக்கு இயேசுவாகிய இரட்சகருடைய அந்த நற்செய்தியை அறிவித்துதான் ஆக வேண்டும். அதுக்கு ஆண்டவர் போய் சொல்லுகிறார். இனி இந்த காலம் செல்லாது, அவருடைய வருகை சீக்கிரமாகி விட்டது. இந்த வருகைக்கு முன்னே நம்ம கண்களுக்கு முன்னே ஒரு கூட்டம் ஜனங்கள் இயேசு அறியாதபடி பாவத்திலையும் சாபத்திலையும் விக்கிரக கட்டிலையும் போராட்டத்திலையும் பேய் பிடித்து இன்றைக்கு ஒரு கூட்டம் ஜனங்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு போய் ஆராதனை செய்ய, இவர்களுக்கு போய் ஜெபம் பண்ண, இவர்களுக்கு போய் சுவிசேஷம் அறிவிக்க ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் அழைக்கிறார். யோனாவை எப்படி ஆண்டவர் அழைத்தாரோ அதே போல இந்த இடத்திலே கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அதே போல ஆண்டவர் இந்த இடத்திலே உங்களை அழைக்கிறார். வா என்கிற அழைப்பை கொடுக்கிறார். எனக்காக நீ வா என்று சொல்லுகிறார். என் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், வா என்று அழைக்கிறார். என் ஜனங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும், வா என்று அழைக்கிறார். என் ஜனங்கள் மனம் திரும்பி இயேசுவை அறிய வேண்டும், வா என்று அழைக்கிறார். யோனா 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் வாசித்தால், இவன் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்தார். உடனே வரேன்னு சொல்லிட்டார். நான் வாரேன்னு சொன்னவன் ஆண்டவர் எங்க சொல்ல சொன்னார், நீ நினிவே பட்டணம் 1,20,000 மக்கள், 1,20,000 மக்கள் அங்க பாவத்திலையும் சாபத்திலையும் வேதனையிலையும் பாடுகள்ல கிடக்குறாங்க, விக்கிரகத்தை வணங்குறாங்க. அங்க விபச்சார பாவம், வேசித்தனத்தின் பாவம் அங்கே மலிந்து நிறைந்து இருக்கிறது. இந்த மக்களுக்கு போய் நற்செய்தியை அறிவிக்க ஆண்டவர் அழைக்கிறார். போயிட்டான், இயேசு அழைக்கிறார், வரேன்னு சொல்லி போயிட்டான். போனவன் நினிவேக்கு போகாம தர்சீசுக்கு போகிறான், திசை திரும்பி போகிறான். இன்னைக்கு நிறைய ஊழியங்கள் திசை திரும்பி விட்டது. ஆண்டவருடைய அழைப்புக்கு மாறாக நடக்கிறது. கர்த்தருடைய அழைப்பை புரட்டி போட்டார்கள். ஆண்டவர் அழைத்தது ஒரு விதம், இவர்கள் போகிறது இனி ஒரு விதம். ஆண்டவர் சொன்னது ஒன்று, இவர்கள் செய்கிறது இனி ஒன்று. இதைத்தான் இன்றைக்கு இந்த தேசத்திலே பார்க்கிறோம், கண்களுக்கு முன்னே பார்க்கிறோம். அதைத்தான் இன்றைக்கு நிறைய பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அறியாத மக்களுக்கு போய் சுவிசேஷம் அறிவி, இயேசுவை தெரியாத மக்களுக்கு போய் இயேசுவை சொல்லு. அதற்குத்தான் உன்னை நான் அழைத்தேன் என்று இயேசு சொல்லுகிறார். பாருங்க, இவன் இப்ப யோனா 1ஆம் அதிகாரம் 3வது வசனம், அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தென்று விலகி, ஆண்டவருடைய சமூகத்தென்று விலகி போன ஊழியங்கள், விலகி போன ஊழியர்கள் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி போயிட்டாங்க. இவங்க சொல்லுவாங்க, நானும் ஊழியக்காரன் தான், நானும் ஊழியம் செய்கிறவன் தான், நானும் இப்படிப்பட்டவன் தான், என்னை இப்படி பாருங்கள் அப்படி பாருங்கள், என்னை நான் இதை செய்தேன் அதை செய்தேன் என்று ஜனங்களை வஞ்சிக்கிற ஏமாத்துகிற அப்படிப்பட்ட ஊழியங்களை, ஊழியக்காரர்களை தான் அதிகமாக இன்றைக்கு பார்க்கிறோம். அதிலே ஒருவன் தான் யோனா. இன்னைக்கு யோனாவின் ஆரம்ப ஊழியங்கள் மலிந்து விட்டது. யோனாவின் ஆரம்ப ஊழியங்கள் நிறைந்து விட்டது. இங்க பாருங்க, அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்துக்கு விலகி தர்சீசுக்கு ஓடி போனான். தர்சீசுக்கும் போய் சேரல, தர்சீசுக்கு போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து இவனுக்கு மனம் போல தான் ஊழியம்.
ஆண்டவருடைய சித்தத்தின்படி அல்ல, ஆண்டவருடைய வார்த்தையின்படி அல்ல, ஆண்டவர் சொன்னதின்படி அல்ல. ஆண்டவர் இப்படிதான் சொல்ல சொன்னாரா, ஆண்டவர் இப்படிதான் செய்ய சொன்னாரா, இதத்தான் இந்த ஊழியத்தை ஆண்டவர் செய்ய சொன்னாரா, இந்த வேலையத்தை ஆண்டவர் செய்ய சொன்னாரா, இந்த தேசத்துக்கு தான் போக சொன்னாரா, இப்படிதான் ஆண்டவர் செய்ய சொன்னாரா? காத்திருந்தாயா, ஜெபித்தாயா, சத்தத்தை கேட்டாயா? ஆண்டவர் இதில் பிரியப்படுகிறாரா? இவன் எங்க போறான்? தர்சீசுக்கு போனான். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சமூகத்தின்று விலகி, ஆண்டவருடைய சமூகத்தின்று விலகி, ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து விலக்கப்பட்ட ஊழியம். இயேசுன்னு சொல்லுவாங்க, நான் இயேசுவேன்னு நல்லா கதறுவாங்க, கத்துவாங்க, நல்லா பேசுவாங்க, நல்லா செய்வாங்க, எல்லாம் செய்வாங்க, இயேசுன்னு தான் இருப்பாங்க. ஆண்டவருடைய சமூகத்தின்று விலக்கப்பட்ட ஊழியம். ஏன் ஆண்டவர் விலக்கினார்? ஆண்டவர் சொன்ன ஊழியம் வேற. எல்லாம் ஊழியம்தான். ஆண்டவர் சொன்ன ஊழியம் செய்ய வேண்டும். ஆண்டவர் என்ன ஊழியம் செய்ய சொன்னார் அந்த ஊழியத்தை செய்யணும். ஆண்டவர் சொல்லாத ஊழியத்தை செய்து பணத்துக்காக, பேருக்காக, புகழுக்காக, இதுக்காக செய்யப்படுகிறது ஊழியம் அல்ல. எத்தனை தேசங்கள், எத்தனை கிராமங்கள், எத்தனை பட்டணங்கள், எத்தனை பகுதிகள், இயேசு அறியாத எத்தனை ஜனங்கள், இன்னைக்கு ஆடு மாடுகளை போல வாழ்கிற ஜனங்கள் எத்தனை கோடி பேர். அதுக்காகத்தான் உங்களை அழைக்கிறார். அதுக்காகத்தான் இன்னைக்கு ஆண்டவர் இன்றைக்கு மனிதனை அழைக்கிறார். வா என்கிற அழைப்பை கொடுக்கிறார். சமூகத்தின்று விலகி அந்த தர்சீசுக்கு போக கப்பல்ல ஏறிட்டான். இவனுக்கு மனம் போலதான் ஊழியம் எல்லாம். அப்ப ஆண்டவர் அவர் சொன்ன வார்த்தை, அவர் பாரப்பட்ட தேசம், அதற்கு போவதற்கு இல்லாதபடி இவனுடைய மனம் போல ஊழியத்துக்கு போகிறான். இவனுடைய விருப்பம் போலதான் எல்லா ஊழியமும். இவன் கப்பல் ஏறி பிரயாணப்பட்டான். பிரயாணப்பட்டு வேதம் சொல்லுகிறது, யோனா 1ஆம் அதிகாரம் 10வது வசனம், அவன் கர்த்தருடைய சமூகத்தின்று விலகி. இப்ப கப்பல்ல ஏறின உடனேயே தேவனுடைய சமூகத்தினின்று விலகிவிட்டான். ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி இவனுக்கு மனம் போல எங்க போக ஆரம்பித்தானோ, கப்பல்ல ஏறின உடனே தேவ சமூகத்தின்று விலகிவிட்டான். இன்னைக்கு விலக்கப்பட்ட ஊழியங்கள், விலக்கப்பட்ட ஊழியர்கள், விலகி நின்ற ஊழியர்கள் பாருங்க, வரும் நாட்கள்ல இனி இப்படிப்பட்ட ஊழியங்கள் இந்த தேசத்தில் இருக்காது. நிறைய ஊழியக்காரங்களை பார்க்கிறோம். ஊழியங்களை கர்த்தர் தாறுமாறாக்கி கொண்டிருக்கிற. ஏன் தெரியுமா? அவர் சொன்னதை செய்யவில்லை, அவர் சொல்லாததை செய்து கொண்டிருக்கிறார்கள். தீர்க்கதரிசி என்றும் வேற ஒரு காரியம் என்றும், நான் அப்படிப்பட்டவன் என்றும் இப்படிப்பட்டவன் என்றும், நான் அதை செய்கிறேன் என்றும் இதை செய்கிறேன் என்றும், இந்த ஊழியம் என்றும் அந்த ஊழியம் என்றும் பட்டியலிட்டு பெயர் போட்டு இதையெல்லாம் ஜனங்களை ஏமாற்றுகிற ஊழியர்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி போனார்கள். விலகின ஊழியங்கள். இப்ப விலகினதுனால பெரும் பாடுகளை சந்தித்தார்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. நான் எல்லாம் அந்த ஊழியத்திற்கு அழைக்கப்படுவதற்கு முன்பு காத்திருந்து தேவனுடைய சத்தத்தை தெளிவாய் கேட்டு அதனுடைய வழிநடத்துதலின்படி செய்ய போனதுனாலதான் இந்த ஊழியத்தை படிப்படியாய் தேவ திட்டத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் ஆண்டவர் அப்படியே நிறைவேற்றி கொண்டு வருகிறார். தேவ சத்தத்தை கேட்டோம், தேவ சத்தத்தை தெளிவாய் கேட்டோம். எந்த பகுதி என்று கேட்டோம், என்ன ஊழியம் என்று கேட்டோம், எப்படி இதை நிறைவேற்றுவேன் என்று கேட்டோம், இதை எப்படி நான் செய்ய முடியும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்டு எல்லாம் எனக்கு தெளிவான பிறகுதான் பெட்டியும் கட்டிட்டு பிரயாணப்பட்டோம். இன்னைக்கு ஆண்டவர் 11 வருட காலத்தில் தோற்று போகவில்லை. அற்பமாய் ஒரு கிராமத்திலே ஒரு இடத்திலிருந்து ஜெபிச்ச ஜபந்தான் இன்றைக்கு 5 சபையாய் மாறி இருக்கிறது. 5 மிஷனரிகளை அனுப்பி இருக்கிறோம். இன்னும் அடுத்தது ஆண்டவருக்கு சித்தமானால் 6வது பகுதியை தேடி கண்டுபிடித்து மறுபடியும் ஊழியத்தை நிறைவேற்ற மறுபடியும் பிரயாணப்படுகிறோம். ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் இருந்திருந்தால், ஆண்டவர் சொல்லாததை செய்திருந்தால், ஆண்டவர் சொல்லாத தேசத்துக்கு போயிருந்தால் இதிலே ஒரு வளர்ச்சியையும் கண்டிருக்க முடியாது.
போராட்டம் வரும், எல்லாம் வரும். ஆனாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்று அவருடைய சமூகத்திலே, அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஊழியத்தை தொடர்ந்து நிறைவேற்றுகிறோம். விலகி போனதுனால என்ன சம்பவிக்கும்? கர்த்தர் சொன்ன இடத்துக்கு போகாததுனால, சொன்ன ஊழியத்தை செய்யாம சொல்லாதத ஊழியத்தை செய்ததுனால, கேட்டா சொல்லுவாங்க எல்லா ஆண்டவருடைய ஊழியம் தானே, எல்லாம் ஆண்டவருடைய ஊழியம் தான். ஆனால் எல்லாருக்கும் எல்லாம் செய்ய முடியாது. எனக்கு என்ன கெப்பாசிட்டியோ அது என்னால செய்ய முடியும். உங்களுக்கு என்ன கெப்பாசிட்டியோ அதுதான் உங்களால செய்ய முடியும். என்னை போல உங்களுக்கு செய்ய முடியாது, உங்களை போல என்னால செய்ய முடியாது. என்னை விட அதிகமாய் செய்யக்கூடிய ஊழியக்காரர்களை போல என்னால செய்ய முடியாது. நான் செய்கிறதை அவர்களாலேயும் செய்ய முடியாது. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஊழியங்களை தந்திருக்கிறார். ஆகவே அவர் சொன்னதை செய்யும் பொழுது, அவர் சொன்ன இடத்துக்கு போகும் பொழுது, அவர் நிச்சயமாய் இந்த ஊழியத்திலே பெரிய வளர்ச்சியை, பெரிய அறுவடையை காண்பதற்கு ஆண்டவர் நிச்சயமாய் கிருபை செய்வார். இப்ப இந்த யோனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினாலே, ஆண்டவர் சொன்ன தேசத்திற்கு போகாதபடியினாலே, இவனுடைய விருப்பம் போல, இவனுடைய இஷ்டம் போல ஒரு கப்பலிலே ஏறி பிரயாணப்பட்டதினால் என்ன நடந்தது பாருங்க. யோனா 1 அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை விட்டார். பெருங்காற்று என்றால் அதிலே நஷ்டத்தை குறிக்கும். பெருங்காற்று வந்து விட்டால் நஷ்டம், பயங்கர நஷ்டப்பட வேண்டியது வரும். நஷ்டப்பட்டு கடன்பட்டு பெரிய பாதிப்பை சந்திக்க வேண்டியது வரும். பெருங்காற்று வந்து விட்டால் நஷ்டம்தான். ஏனென்றால் சமீப காலத்திலே ஓகின்னு ஒரு புயல் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை பயங்கரமாய் புரட்டி போட்டது. எனக்கு தெரியும், சித்திரங்கோட்டில் ஒரு மனிதனுக்கு 1000 மூடு ரப்பர்ல ஒரு ரப்பர் கூட, எல்லாமே பால் வெட்டக்கூடிய 22 இன்ச்சு அந்த பருமனுள்ள அளவுக்குள்ள அந்த ரப்பர் 22 இன்ச்சில் ஆகி அடுத்த ஆண்டுல வெட்டலாம் என்று நிற்கும் போது ஓகி புயல்ல 60 ஓகி புயல்ல அந்த 1000 மூடு ரப்பரும் நவண்டு கவுந்து ஒரு ரப்பர் கூட மிச்சம் வரல. இன்னைக்கு இருந்திருந்தா யோசித்து பாருங்க, 1000 மூட்டிலையும் எத்தனை நூற்றுக்கணக்கான கிலோ, நூற்றுக்கணக்கில் 100 கிலோ கிடைச்சிருக்கும். இன்னைக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னைக்கு 1 கிலோ 265 ரூபா, 1 கிலோ ரப்பர். நினைச்சு பாருங்க எவ்வளவு நஷ்டம். பெருங்காற்று வந்து விட்டால் நஷ்டத்தை சந்திக்க வேண்டியது வரும். ஆண்டவர் சொல்லாததை இந்த யோனா செய்ததினால் பெருங்காற்றை ஆண்டவர் அனுப்பி நஷ்டம், பெரிய நஷ்டம். எனக்கும் ஓகிப்பி இல்ல, 60 மூடு ரப்பர் போயிட்டையா. அந்த 60 மூடு ரப்பர் இன்னைக்கு இருந்திருந்தா இன்னும் 2-3 சீட்டு கூட கிடைச்சிருக்குமே. நஷ்டப்பட்டு போயிட்டேன். ஆண்டவர் சொல்லாததுனால செய்யும் போது நஷ்டம் உண்டாகிறது. பெருங்காற்று இந்த யோனாதை சந்தித்தான். 2வது யோனா 1 அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு? பெரிய ஆபத்து, பயங்கரமான ஆபத்து வந்து விட்டது. இந்த யோனாவுக்கு பெரிய ஆபத்து. கப்பலில் பிரயாணப்பட்டு அல்லையின் சீற்றம், இதனுடைய தாக்கம், இதனுடைய காற்றினுடைய தாக்கம், இதனால் அவனுக்கு பெரிய ஆபத்து வந்து விட்டது. அல்லேலூயா. இந்த யோனாவுக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்து விட்டது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினாலே யோனாவுக்கு ஒரு பெரிய ஆபத்து. 3வது யோனா 1 அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது, பின்னும் சமுத்திரம் அது அதிகமாய் கொந்தளித்து, ஐயோ கொந்தளிப்பு வந்துவிட்டால் நீங்க போய் பாருங்க, கடல் இருக்கிற மார்க்கத்திலே நீங்கள் ஒரு நாள் போய் பார்த்து பாருங்க. அந்த அலை புரட்டி 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 போடும்போது பயம் உண்டாகும். அந்த அலையில நீங்க போக முடியுமா? பயம் வந்துடும். அதையோ அந்த அலை புரள 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 பயங்கர பயம் வந்துவிடும். பயங்கரமான பயம் இவனுக்குள்ளே பயம் வந்து விட்டது. முதலாவது அவனுக்கு பெருங்காற்றை விட்டு நஷ்டம் உண்டாகிவிட்டது. 2வது அவனுக்கு ஆபத்து, அந்த ஆபத்து வந்து விட்டது. 3வது கொந்தளித்து உண்டாகி இவனுக்குள்ளே பயம் உண்டாகிவிட்டது. 4வது யோனா 1 அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்தால், அழித்து போடாதேயும், அழிவு, பெரிய அழிவை சந்தித்தான், பேரழிவை இவன் சந்தித்தான் என்று வேத
வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததனால், வசனத்துக்கு கீழ்ப்படியாததனால், போக வேண்டிய சொல்ல வேண்டிய தேசத்துக்கு போகாததனால், சொன்ன சபைக்கு, சொன்ன ஊழியத்துக்கு, சொன்ன இடத்துக்கு, சொன்ன ஜெபத்திற்கு போகாததனாலே எவ்வளவு பெரிய நஷ்டம் பாருங்க. அழித்து போட்டு விட்டார். ஐந்தாவதாக யோனா 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, நெருக்கத்தில் சில ஊழியக்காரங்க நெருக்கத்தில் இருக்கிறாங்க. பயங்கரமான நெருக்கம். காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல, சொன்னதை செய்யல, இவங்க மனம் போல செஞ்சிட்டாங்க. நெருக்கம். 6ஆவதாக யோனா 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, அந்த மனுஷன் மிகவும் பயந்தான். இதையெல்லாம் பார்த்து பெரிய பயம் அவனுக்கு வந்து விட்டது. பயம் வந்து விட்டது. சாத்தான் இப்படிதான் செய்து விடுவான். ஆண்டவர் சொன்னதையோ, ஆண்டவர் செய்யாததையே சொல்ல வச்சு, செய்ய வச்சு, அவன் நமக்கு பெரிய இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வைத்து பயத்தை கொண்டு வந்து விடுவான். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் என்ன சொன்னாரோ அதை செய்யுங்க. இப்ப பாருங்க, இவ்வளவு ஆபத்துகளையும், இவ்வளவு நஷ்டங்களையும், இவ்வளவு போராட்டங்களையும், இவ்வளவு வேதனைகளையும், இவள் பயத்தை எல்லாத்தையும் சந்தித்த பிறகு மறுபடியும் ஆண்டவர் அவனிட்ட போறார். மறுபடியும் ஆண்டவர் எவ்வளவு இரக்கம் உள்ள தெய்வம் பாருங்க. நீ தெரியாம செஞ்சிட்ட, தெரிஞ்சோ தெரியாமையே செஞ்சிட்ட, தப்பு பண்ணிட்ட, சரி, மறுபடியும் ஆண்டவர் அவனிடத்திலே போகிறார். யோனா 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தைகளை அந்த ஜனங்களுக்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணு. நான் சொன்ன வார்த்தைகளை நீ சொல்லணும். இன்னைக்கு ஊழியங்கள் புறப்பட்டு போனார்கள், உண்மைதான். நான் சொன்னதை நீ செய்யல, சொன்ன வார்த்தையை அறிவிக்கல, நான் சொல்லாத வார்த்தையை செஞ்சிட்டு இருக்கிற, நான் சொல்லாததை எல்லாம் நீ செஞ்சிட்டு இருக்கிற. இதெல்லாம் நீ செய்யறதுக்கு ஒன்னு அழைக்கல தம்பி. நான் உனக்கு சொல்ற காரியம் உண்டு, கொஞ்சம் பொறுமையாயிரு. நான் சொல்றேன், கவனமா கேளு. கவனத்தை கொடுத்து, காது கொடுத்து கேட்கறதுக்கு நிறைய பேருக்கு விருப்பம் இல்லை. எடுத்த உடனே பெரிய ஊழியக்காரனாகணும், எடுத்த உடனே பெரிய ஆளாகணும், எடுத்த உடனே பெரிய ஒரு லெவல்ல வரணும். எந்த ஊழியக்காரங்களையாவது பார்த்து பாருங்க, அவங்க ஆரம்ப காலத்தில் அடிப்படையா ரொம்ப கஷ்டப்பட்டு அதுல உண்மையா இருந்தால் வருங்காலத்தில் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார், வருங்காலத்தில் கர்த்தர் உயர்த்துவார். அதுதான் உண்மை. 2வது முறை ஆண்டவர் அந்த பட்டணத்துக்கு, இந்த நினிவே பட்டணத்துக்கு வாப்பா தம்பி வாப்பா, ஆண்டவர் கெஞ்சி அழைக்கிறார் பாருங்க. இப்ப இவ்வளவு பாடுகள், அடிபட்டு கஷ்டப்பட்ட பிறகுக்கு இப்ப கொஞ்சம் காது கொடுத்து கேட்கிறேன். ஆண்டவர் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து என்னன்னு கேட்கிறேன். அதுவரையில கேட்க மாட்டாங்க. எவ்வளவு சொல்லி பாருங்க, எவ்வளவு வேண்டாப்பா, 10 சபை உன்னை சுற்றி இருக்கு, 11வது உனக்க சபை, இதுல வேண்டாப்பா சொல்லி பாருங்க. அவனை ஏதோ இன்சல்ட் பண்ற மாதிரியும், அவங்களை குற்றப்படுத்துறது மாதிரியும், அவங்களை ஏதோ வேதனைப்படுத்துற மாதிரி நினைக்கிறான். எத்தனை மக்கள் இந்த சூளகிரியிலே, மாகி அந்த பகுதியில போங்க, 100கணக்கில் கிராமங்களை நான் காமிச்சு கொடுக்கிறேன். போயிருந்து நல்லா ஊழியம் செய்யுங்க, மாசம் 10,000 ரூபாய் சம்பளம் நான் தரேன், போங்க செய்யுங்க, நீங்க நல்லா செய்யுங்க. இதை கேட்கிறவர்களே, இது இந்த சபைக்கு மாத்திரம் இல்லை, இந்த சோசியல் மீடியா மீற எத்தனை பேர் பார்ப்பாங்க. எல்லாருக்கும் சேர்ந்து நான் சர்வீஸ் சொல்றேன். கிறிஸ்தவ வட்டாரம் தானே பார்க்குறீங்க. எவ்வளோ மக்கள், எவ்வளோ கிராமங்கள். என்னால் எல்லா கிராமத்தையும் கவர் பண்ணவோ செய்யவோ முடியாது. அதுக்குரிய கெப்பாசிட்டி இன்னும் நமக்கு வரல. ஆண்டவர் தருகிற நாட்களில், காலங்களில் நிறைய செய்யலாம். எவ்வளவு கிராமங்கள், நான் 100 கிராமம் உங்களுக்கு காமிச்சு தரேன். போய் செய்யுங்க, நல்லா செய்யுங்க, நல்லா பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வருகையில் நீங்க முதல்ல இருப்பீங்க, மேன்மையான இடத்துல இருப்பீங்க. இங்க இப்ப கொஞ்சம் காது கொடுக்கிறான் பாருங்க. காது கொடுத்து இப்போ யோனா 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, யோனா கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். இப்ப சொல்றதை கேட்டு போறான் பாருங்க. இப்பதான் போறான் நினிவேக்கு. போய் அங்க என்ன செஞ்சானா, யோனா 3ஆம் அதிகாரம் 5வது வசனம், அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து, இப்ப ஆண்டவரை விசுவாசிச்சாங்க.
விசுவாசிச்சாங்க. தேவன் அந்த மக்கள் விசுவாசிச்சாங்க. இப்ப இவன் உபவாசம் பண்ணி ஜெபிக்க சொல்றான். பாவம், இந்த காரியம் எல்லாம் அற்று இந்த தேசத்தை விட்டு விலகி போகணுமானால் நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே அந்த மக்கள் அப்படியே கீழ்ப்படுகிறாங்க. பாருங்க, உபவாசம் பண்ணுங்க, நான் உபவாசம் பண்றாங்க. இயேசுதான் மெய்யான தெய்வம், அவரை தான் நீங்க நம்பணும், ஏற்றுக்கொள்ளணும், அவரை தான் ஆராதிக்கணும்னு சொன்னா அப்படியே அந்த மக்கள் செய்யறாங்க. செஞ்சுட்டு பாருங்க, சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ரெட்டுடுத்திக் கொண்டார்கள். அப்படியானால் ஜெபிப்பதற்கு ஆயத்தப்பட்டு விட்டார்கள். ஆண்டவரை தேட ஆரம்பித்தார்கள். அந்த கர்த்தரே தெய்வம் என்று முழங்க ஆரம்பித்தார்கள். இயேசுவே தெய்வம் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். இப்ப பாருங்க, யோனா 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, நினிவேயின் ராஜா, நினிவே பட்டணத்தை ஆளுகை செய்கிற ராஜா கூட அந்த சிங்காசனத்தை விட்டு, அந்த ராஜ்ய பாரத்தை விட்டு வெளியில வந்து சாம்பலிலே ஜபத்திற்காக உட்கார்ந்து இருக்கிறான். அந்த தேசத்தில் இந்த ஒரே ஒரு யோனா நிமித்தம் எவ்வளவு பெரிய ஆவிக்குரிய அனுபவம் அங்கே வந்து விட்டது பாருங்க. இதுக்குத்தான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். இதுக்குத்தான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் அழைத்ததனுடைய நோக்கம் உண்டு. அவரிடத்தில் அமர்ந்திருங்க, அவருடைய சமூகத்தில் காத்திருங்க, அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருங்க. அப்பொழுது ஆண்டவர் பேசுவார். மகளே, உன்னை குறித்து நான் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறேன். மகனே, உன்னை குறித்து ஒரு நோக்கம் வச்சிருக்கிறேன். மகளே, உன்னை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன். மகனே, உன்னை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன். இதை நீ நிறைவேற்றணும், இதை நீ செய்யணும். இது செஞ்சா ஜனங்க ரட்சிக்கப்படுவாங்க, இதை செஞ்சா ஜனங்க மனம் திரும்புவாங்க, இதை செஞ்சா தேவ ராஜ்யத்தில் இந்த மக்கள் எல்லாம் வருவாங்க. இந்த கல்லையும் மண்ணையும் விட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு வருவாங்க. இந்த மக்கள் பரலோக கானானுக்குள்ள உன்னிமித்தமாய் வருவாங்க. இதுக்குத்தான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய கரத்தில் இன்னைக்கு அவருக்கு சித்தமானது அவர் கையினால தான் வாய்க்கும். இப்ப இங்க தர்சீசுக்கு போனானே, ஏதாவது நடந்ததா? கொந்தளிப்பு, போராட்டம், கஷ்டம், பாடுகள், வேதனை, பயம், இதுதான் அவன் சந்தித்தான். அவன் எந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளல. இப்ப காது கொடுத்து 2வது முறை கேட்ட உடனே ஆண்டவர் அவனை அனுப்பினார். பாருங்க, அந்த தேசத்துல ஒரு பெரிய சபைக்கு பாஸ்டர், அந்த தேசத்தை ஆளுகை செய்யக்கூடிய ராஜா கூட இந்த யோனாவுக்கு விசுவாசியா இருக்கிறார். இவன் சொல்றத அவன் கேட்கிறான். பாருங்க, எவ்வளவு பெரிய ஆவிக்குரிய மாற்றம் இன்றைக்கு நம் தேசத்துல நமக்குள்ள நம்மளை கொண்டு கர்த்தர் இவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஒப்பு கொடுப்போமா? அப்படி எல்லாம் இருக்கிற இடத்தை விட்டு எழும்புங்க. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. தேற்றிடுமே உள்ளங்கள். கரந்தட்டி நல்ல பாடி ஆராதிப்போம். ஆண்டவர்களை அழைக்கிறார். இந்த இடத்திலே இன்னைக்கு இயேசுவை அழைக்கிறார். உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால் ஆற்றிடுமே. காயங்களை அபிஷேக தைலத்தினால் ஆற்றிடுமே. காயங்களை அபிஷேக தைலத்தினால் அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அலங்கரியும் வரங்களினால் எழும்பி ஜொலித்திடவே. அலங்கரியும் வரங்களினால் எழும்பி ஜொலித்திடவே. தந்திடுவே கனிகளையும் நிறைவாக இப்பொழுதே. தந்திடுவே கனிகளையும் நிறைவாக இப்பொழுதே. அசைவாடும் ஆவியே,
அசைய உள்ளம் நிரம்ப வாருமே. ஆமென். எல்லாரும் கரம் தட்டுங்க, கரம் தட்டி. ஆண்டவரே, இந்த யோனாவின் முன்னிலைமையின் அனுபவம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. யோனாவின் பின்னிலைமையின் அனுபவத்தோடு உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீர் சொல்லுகிற பிரகாரம் நாம் நிறைவேற்றி செய்து வாழ இன்னைக்கு என்னை இந்த இடத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. என்னை இந்த இடத்துல எத்தனை பேர் இன்னைக்கு இந்த இடத்துல ஒப்பு கொடுக்கிறீங்க? அப்படி ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. இனி நான் ஆண்டவரே எனக்கு இஷ்டம் போல வாழ்ந்துட்டாப்பா, எனக்கு இஷ்டம் போல நான் வாழ ஆரம்பித்த ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை மன்னிங்க, பாவத்தை மன்னிங்க. இனி ஆண்டவர் இந்த யோனாவின் பின்னிலைமையில அவனை ஆண்டவர் சந்தித்து ஒரு நினிவே பட்டணத்திற்கு போய் 120,000 மக்களும் ரட்சிக்கப்பட்டு பரம கானானுக்குள்ளே சுதந்தரிக்கப்பட்ட ஒரு அனுபவம் இந்த யோனாவுக்கு கிடைத்தது போல எங்களுக்கு அந்த அனுபவத்தை தாரும் ஆண்டவரே. எங்களை ஒப்புக்கொடுக்கிறே உம்முடைய ஊழியத்திற்காய், உம்முடைய வார்த்தைக்காய், நீர் சொல்லுகிறதை செய்வதற்காக என்னை ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே. வேறு எதற்கும் என்னை அர்ப்பணிக்காதபடி ஆண்டவருக்காக என்னை முழுவதுமாய் ஒப்புக்கொடுத்து உமக்காய் வாழ என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன் ராஜா. தேவநாமம் அந்த இடத்திலே மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்பட்டதற்காக நன்றி. வந்த எல்லா பிள்ளைகள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். நாங்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த இயேசு நல்ல ஒரு ஊழியத்தை தாங்கி பிடித்து உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றி இந்த 120,000 மக்களை உமக்கென்று ஆதாயப்படுத்த நல்ல சுகபலன் ஆரோக்கியம் கொடுத்து ஊழியர்களை நல்ல திடகாத்திரத்தோடு பயன்படுத்தி கர்த்தர் இந்த ஊழியத்தை வரும் நாட்களில் நிறைவேற்ற ஆவியானவர் உதவி செய்யும்படி உம்முடைய அன்பு நிறைந்த நல்ல கரத்தில் எங்கள் எல்லாரையும் தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வருகிற நாட்களில் நடக்கிற ஊழிய பிரயாணத்தை ஆசீர்வதிங்க. அங்கே நடக்கிற எல்லா ஊழிய பகுதிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய வழி நடத்துதலின் படி நாங்கள் ஊழியத்தை செய்ய ஆண்டவர்களுக்கு கிருபை தாரும். உங்க அன்பு நிறைந்த நல்ல கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் நாங்கள் இயேசப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.